மொச்சப்பயிர் குழம்பு தான் செய்ய போகிறேன். கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது என்றைக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காய பவுடர், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பவுடர் இருந்தால் கூட சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா பச்சை வாசனை போனதும் லெமன் சைஸ் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லாவே கொதி வந்த பிறகு குக்கரில் வேக வைத்த மொச்சப்பயிரை தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. வேக வைத்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. தண்ணி வடிகட்டுறாதீங்க. அந்த தண்ணி சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்ன தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இறக்கிடலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.